வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக மாற்றுவது எப்படி பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிட்டு பேசிக் தியரி எப்படி எழுதணும், அதை பேசிக் தியரி முடிச்சோட்டி நம்ம எங்கே போய்ட்டு நம்ம லைசன்ஸ் இந்தியா லைசன்ஸை கொடுத்து சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறது எங்கே, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை, எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான வீடியோ அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5-6 ஸ்டெப் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் 3 டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்லேண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. அடுத்து உபியில் ஒரு உபி டிரைவிங் ஸ்கூல் இருக்குது, அது சிடிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூலு. 3 டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டிரைவிங் ஸ்கூல்லையும் போய்ட்டு ஆன்லைன் மூலயமா நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற மூலயமா அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய்ட்டு நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. 2 உட்லாண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு இதுதான். பஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 856. நீங்கள் அட்மிராலிட்டி எம்ஆர்டியில் இறங்கிட்டு நீங்கள் 856 எடுத்தாலும் போகலாம். உட்லாண்ட்ஸ்லேருந்தும் போகலாம் 856. ஸோ நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்து உபி டிரைவிங் ஸ்கூலுக்கு லொக்கேஷன் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு உபி எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் பக்கத்தில் நடந்து போய்க்கலாம். அடுத்து பாருங்கள், புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூலு, இதோட லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நியரஸ்ட் ப்ளோக் 395 புக்கிபாத்தோ வெஸ்ட் அவென்யூ 5. எம்ஆர்டி ஸ்டேஷனு 2 இருக்குது. ஒன்று புக்கிபாத்தோ, அதை எடுத்திங்கன்னா நீங்கள் 2.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வரும். இதே புக்கிட் கும்பாங் எடுத்திங்கன்னா பை வாக்கிங் 900 மீட்ரு தான். ஸோ இந்த எம்ஆர்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக்கிங். அது நம்ம ஆன்லைன் மூலிமா பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணுறங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நம்ம போய்ட்டு என்ரோல் பண்ணுறங்கிறது. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம புக் பண்ண டேட்டில் போய்ட்டு நேராக விசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு அவங்க ஒரு ஐடி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அடுத்து பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை ரெண்டே நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் டைப்பு, அதாவது நீங்கள் இதுக்கு போயிருப்பீங்க டிரைவிங் ஸ்கூல் போனோட்டி அவங்க என்ன பர்பஸ்க்காண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கோர்ஸ் கன்வர்ஷன், ஃபாரின் லைசன்ஸ் கன்வெர்ட், இந்த மாதிரி சொல்லுங்கள். லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இதில் கோர்ஸ் கன்வர்ஷன் இதில் நீங்கள் பேசிக் தியரி மட்டும்தான் எழுதிக்க முடியும். மற்றது ஃபர்தராக வேறு எதுவும் உங்களுக்கு பண்ணிக்க முடியாது. அது முடிஞ்சோட்டி அந்த ஐடி அவ்வளோதான். அங்கே போகும்போது நீங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஏடிஎம் கார்டு இப்போ கேஷ் எங்கேயும் வாங்குறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணும் பொழுது உங்களுடைய பர்மிட் கார்டு, ஒரிஜினல் பர்மிட் கார்டும் பேங்க் கார்டும் கொண்டு போனீங்கனாலே போதும். வேறு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. உட்லேண்ட் டிரைவிங் சென்டரில் தான் நான் அப்ளை பண்ணி எல்லாம் இது பண்ணேன். அங்கே கேட்டது இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். எல்லாம் முடிச்சோட்டி நீங்கள் பேசிக் தியரி மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது அது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறி மாறி இருக்கும். அதாவது என்ரோல் அதாவது ஃபீஸு. நான் ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா மெயின் டெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையல் டெஸ்ட் 2 போட்டு 35 வெள்ளி 40 சென்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு மெயின் டெஸ்ட்டுக்கு 6 வெள்ளி 50 சென்ட்டு, ட்ரையல் டெஸ்ட்டுக்கு 5 வெள்ளி 50 சென்ட் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட்டு தேவைன்னா அது புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வீடியோ பார்த்தாலே போதும். எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம போடுற வீடியோவில் எல்லா கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அப்படியே சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரையல் டெஸ்ட்டு போட்டு நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு ட்ரையல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 பேசிக் தியரி டெஸ்ட்டு பாஸ். நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டிங்கன்னா தேர்ச்சி அடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்,
என்றால் உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹெட் ஆஃபீஸுக்கு நம்ம போகணும். அது வந்து உபியில் இருக்குது. அங்கே வந்து நம்ம உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம எடுத்து கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறத நான் வந்து 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு. அடுத்து சொல்கிறது இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்டில் கேட்டிருக்கீங்க, பேசிக் தியரி முடிச்சோட்டி எவ்வளோ நாளில் போய்த்து ப்ரோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு. நீங்கள் பேசிக் தியரி முடிச்சோட்டி இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்களாம், லெட்ரு மாதிரியே ஒரு இது கொடுப்பாங்களாம் இங்கேயே தேர்ச்சி அடைஞ்சதுக்கு. இப்போல்லாம் எதுவும் கொடுக்குறதில்ல. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுடைய பின் நம்பரை போட்டு அவங்க இது பண்ணாலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். பேசிக் தியரி பாஸ் ஆகிருக்கீங்க, ஃபெயில் ஆகிருக்கீங்கிற எல்லாமே வந்துடும். ஸோ வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், அங்கே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம வெளியில் வந்துக்கலாம். வெளியில் வந்துவிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், அடுத்து அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ஒரு இது இருக்கும், அதை தான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு போகிறோம்ங்கிறத பார்ப்போம். ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு அதை எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு. அடுத்து வந்து ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட்டு ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ வித்து ஒயிட் பேக்ரவுண்டு. அதோடு நீங்கள் வந்து பழைய ஸ்டூடியோ இது இங்கே எங்கேயும் நிறைய எம்ஆர்டிஎல்லில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கேயே கூட இது பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் பேக்ரவுண்டில். நீங்கள் ஊர்லேருந்து ஃபோட்டோ கொண்டு வந்திருப்பீங்க. நான் வந்து இப்போது என்னோடய இதை நான் சொல்கிறேன். நான் கன்வெர்ட் பண்ணும்பொழுது நான் வந்து கன்வெர்ட் பண்ண போயிட்டேன். ஃபோட்டோ வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அது பர்ஸில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோவை நான் வந்து அட்டாச் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபோட்டோ வந்து இதுவாக இருக்குது, கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது பண்ணி விட்டாங்க, அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் வெளியில் போய் ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோ இங்கே எடுத்துக்கிறது நல்லது. நல்ல ஃபோட்டோவாக தெளிவாக எடுத்துக்கோங்க ஒயிட் பேக்ரவுண்டோட. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஒரிஜினல் பர்மிட் கார்டு. அதாவது உங்களுடைய பர்மிட் கார்டு ஒரிஜினல் எது பர்மிட் கார்டு, அடுத்து வந்து பாஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பாஸு அந்த இது பண்ணிக்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து வந்து ஒரிஜினல் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, அதை ஒரிஜினல் கொண்டு போகணும். இந்த டிரைவிங் லைசன்ஸில் நிறைய பேருக்கு வந்து தப்பு வந்து திருப்பி விட்ருவாங்க. அடுத்து இந்தியன் எம்பசியில் போய்ட்டு நம்ம லெட்ரு வாங்கி நிறையா இது ப்ராசஸ் அடுத்து வந்து ரொம்ப இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்தியாவை லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பாஸ்போர்ட்டில் அட்ரஸ் எப்படி இருக்குது, அடுத்து உங்களுடைய இந்தியா லைசன்ஸில் எப்படி அட்ரஸ் இருக்கோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்களுடைய அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிப் டைப் கார்டு. இப்போ வரதெல்லாம் சிப் டைப் கார்டு தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கார்டு மூலிமா லேமினேஷன் பண்ணி ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்கல்ல, ஸோ அது வந்து வச்சிருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ண போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசியில் போய்ட்டு லெட்ரு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. இந்தியன் எம்பசியில் எப்படி போய்ட்டு லெட்ரு வாங்கி அது என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சொன்னோம்னா வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போவோம். ஒரிஜினல் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அண்டு ஜெராக்ஸ் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகணும். அடுத்து இன்னொன்று பாருங்கள், எஸ்ஜி அரைவல் கார்டு, அதோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதாவது இப்போ வர்றாங்க பாருங்கள், கோவிடுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு தான் இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு அதாவது முன்னாடி இது கிடையாது. ஸோ வந்து இது இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக போன்ட்டு. சில பேருக்கு கேட்குறாங்க, அதாவது இப்போ அவங்க பர்மிட் பார்த்தாலே தெரியும் புதுசு பழசு யார் என்னங்கிறது அவங்க பார்த்து இது பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருந்தீங்கன்னா அந்த டயத்தில் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அது கொண்டு போக அந்தளவுக்கு தேவையில்லை. ஆனால் வந்து இப்போ புதுசாக வர்றவங்களை கண்டிப்பாக கொண்டு போங்க, இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனி லெட்டர். இது வந்து நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, கிளாஸ் 3 டிரைவிங் லைசன்ஸுக்கு கம்பெனி லெட்டர் கேட்குறாங்களா ப்ரோ, நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் வந்து கம்பெனி லெட்டர் வந்து கிளாஸ் 3க்கு கேட்கல, கிளாஸ் 4க்கு தான் வந்து கம்பெனி லெட்டர் தேவை. ஸோ வந்து அது ஆப்ஷனல் தான், நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆப்ஷனல் தான். அது உங்கள் கம்பெனியில் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க. அப்படி இது கொடுக்கலன்னா உங்களுக்கு தேவையே கிடையாது. கம்பெனி லெட்டர் உங்களுக்கு இங்கே கேட்க மாட்டாங்க.
அப்படி இனிமேல் வந்து எதுவும் கம்பெனி லெட்டர் கேட்குற மாதிரி எதுவும் தகவல் வந்துச்சுன்னா நான் உடனுக்குடன் நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் கம்பெனி லெட்டர் தேவை கிடையாது. அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து ஏடிஎம் கார்டு கொண்டு போங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து எல்லா இதுவுமே வந்து ஏடிஎம் கார்டு மூலிமா தான் இது பண்ணுவாங்க. கேஷ் எங்கேயும் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அடுத்து வந்து அட்ரஸ்ஸு. நீங்கள் வந்து டார்மேட்டரியில் இருந்தாலும் இல்லை வந்து சில பேருக்கு கம்பெனி அட்ரஸ்ஸு கொடுத்தா பிரச்சனை இல்லைம்பாங்க. சில பேர் கம்பெனி அட்ரஸ்ஸு கொடுக்கக்கூடாது, ஏன்னா கம்பெனிக்கு தெரியாமல் நம்ம லைசன்ஸ் எடுக்கிறன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டார்மேட்டரி அட்ரஸ்ஸு அதை கொடுங்க. கொடுத்துட்டு டார்மேட்டரியில் வந்து செக்யூரிட்டி இது இருக்கும், அங்கனுக்குள்ளே போய்ட்டு நியூ அரைவல் அப்படின்னு வந்து மெயில் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக 10 நாளைக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. கன்வெர்ட் பண்ண 4வது நாள்லேருந்து நீங்கள் இப்போ 4வது நாளில் 3வது நாள்லேருந்து நீங்கள் போய்ட்டு உங்களுடைய லெட்ரு பாக்ஸை போய்ட்டு செக் பண்ணலாம். அந்த இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் ஐபட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் இருக்கிற டார்மேட்டரி அட்ரஸ் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுங்க. அன்னைக்கியோட ஒரு நண்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ இது லைசன்ஸுக்கு நான் அட்ரஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டேன்னு தெரில, நான் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுல போய் பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், அட்ரஸை நீங்கள் வந்து தெளிவான அட்ரஸாக வந்து கரெக்டாக கொடுங்க. அவங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அவங்க மெயில் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதில் எந்த இதுவும் கரெக்டான அட்ரஸாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதாவது டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய லொக்கேஷன் வந்து இந்த அனுப்பிச்சி விட்ருக்கேன். இந்த லொக்கேஷன் தான் மெக்பர்சன் எம்ஆர்டி ஸ்டேஷனு. அங்கே தான் உபி அவென்யூ 3. நீங்கள் மெக்பர்சன் எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அதுலேருந்து ஒரு 850 மீட்ரு தான் அங்கே இதுக்கு. ஸோ வந்து கரெக்டாக போயிருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து உபி உபி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போனோட்டி ஒரு பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களோட பர்மிட் கார்டையும், உங்கள் பர்மிட் கார்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு விசிட் பாஸ் மாதிரி இது மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா, உள்ளே போனோட்டி இந்த ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபார்ம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐசி பின் நம்பர், உங்களுடைய பர்மிட் கார்டோட பின் நம்பர் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பர்மிட் கார்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து டைப் ஆஃப் பாஸஸ் இருக்குல்ல, இதில் வந்து நிறைய டைப் இருக்குது பாஸு. அதில் வந்து ஒர்க் பர்மிட்னு அதனால் ஒர்க் பர்மிட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எஸ் பாஸ்னால் எஸ் பாஸு, சிங்கப்பூர் சிட்டிசன்னா சிங்கப்பூர் சிட்டிசன், பிஆர் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வந்து இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம், உங்களுடைய பர்மிட் கார்டில் என்ன நேம் இருக்கோ கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து லோக்கல் அட்ரஸ், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருந்தேன் அட்ரஸை கரெக்டாக கொடுங்கன்னு. இந்த அட்ரஸுக்கு தான் அவங்க வந்து உங்களுடைய லைசன்ஸ் இருக்குல்ல, அந்த லைசன்ஸை அவங்க மெயில் பண்ணி விடுவாங்க. ஸோ வந்து அட்ரஸை தெளிவாக எழுதிக்கோங்க. அட்ரஸ் உங்களுக்கு தெரியலாட்டியும் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டார்மேட்டரினா செக்யூரிட்டி ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஹெச்டி புலோக்கில் யார் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸை கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க ரூமுக்கு போனோட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அட்ரஸை வந்து எந்த அட்ரஸை கொடுக்குறீங்களோ அது தெளிவாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபாரின் லைசன்ஸ் நம்பர் இதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய லைசன்ஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. TN 63, TN 55, TN 43 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அதில் தான் ஆரம்பிக்கும். TN 63 ABZ இந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு லென்த்தாக நம்பர் போகும். இந்த காலம் ஃபுல்லாக நம்பரை ஃபுல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கண்ட்ரி ஆஃப் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூடு, இந்தியாவில் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஃபஸ்ட்டு இஷ்யூ அந்த இது கொடுங்க. லைசன்ஸில் வந்து என்றைக்கு நீங்கள் லைசன்ஸ் எடுத்தீங்களோ அந்த இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, அந்த லைசன்ஸோட எக்ஸ்பைரி டேட் எப்போ இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கிளாஸஸ் ஆஃப் ஃபாரின் வெஹிக்கிள் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டு MCWG இந்த மாதிரி இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோங்க. அது MCWGனா மோட்டார் கார் வித் கியரு.
லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ ரெண்டுமே நான் பேட்ச் போட்டிருக்கனால டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து முக்கியமான ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஃபில் பண்ணையில் நீங்கள் பார்த்து தான் ஃபில் பண்ணணும். வாட் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் வேர் யூ டெஸ்டட் மேனுவல், இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் டிக்ளரேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து எதுவாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேனோ சேம் அதே பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்குது. வந்து இது அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, ஃபில் பண்ணிக்குவாங்க. இதில் எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, எல்லாமே சொல்லியாச்சு. இவ்வளோ தான் நம்ம இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறத மெத்தட் வந்து இவ்வளோ தான். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் வந்து இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.